ஹாய் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மஷ்ரூம் சீஸ் பால்ஸ் தான் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து அந்த மஷ்ரூமில் இருக்க தண்டை மட்டும் எடுத்து ஒரு சாப்பரில் போட்டுருங்க. அது கூட வந்து உங்கள்கிட்ட என்னென்ன கலர் இருக்கோ அந்த கேப்சிகம் ஆட் பண்ணிட்டு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில் வந்து கொஞ்சம் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால வந்து காரம் பார்த்து தான் சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கையால் லைட்டாக பிசைஞ்சு விட்ருங்க. பிசைஞ்சிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ஆரிகானோ இருக்குல்ல, பீஸாக்கு போடுற ஆரிகானோ, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து சீஸை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன். கிரேட்டரில் போட்டு துருவிட்டு அது கூட வந்து நல்லா அதையும் வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இதை வந்து அந்த மஷ்ரூம்குள்ளே ஸ்டஃப் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து நல்லா மஷ்ரூம்குள்ளே வந்து எந்தளவுக்கு உங்களால் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து கம்மியாக ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து வைக்க முடியும். அதனால் கம்மியாக வச்சுக்கோங்க, கம்மியாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி அதை ஓரமாக வச்சுட்டு இதை வந்து கோட்டிங்க்கு வந்து நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸும், உங்கள்கிட்ட வந்து மைதா இருந்ததுன்னா மைதா வந்து இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து கோதுமை தான் எடுத்திருக்கேன். கோதுமையில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக தான் வந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து வச்சு அனுப்புனீங்கன்னா நல்லா எடுத்து சாப்பிடுவாங்க. ஜூஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீஸ் ஸ்டஃப்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.